வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவுக்கு மிக கடுமையான நெருக்கடிகளை வழங்கிக்கிட்டே இருக்காரு. டேரிஃபில் ஆரம்பித்து இந்தியாவின் மீது அவதூறு கருத்துக்களை பரப்புறதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இந்தியர்களுக்கு இந்த H1B விசா வழங்குவதில் மிகப்பெரிய ஒரு டேக்ஸை அறிவிச்சிருக்காப்புல. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு $2500 செலுத்திக்கிட்டு இருந்த இந்த H1B விசா என்கேஜ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இப்போ வருடத்திற்கு கிட்டத்தட்ட $1,00,000 அரசாங்கத்துக்கு டேக்ஸாக கட்டினா மட்டும்தான் H1B விசாவில் ஒரு ஆளை எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காப்புல. இது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை இந்தியர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து டேலண்ட்டுகளுமே ஒரு மிகப்பெரிய கனவு என்னென்னா அமெரிக்காவில் போயிட்டு வேலை பார்க்குறது அப்படிங்கிறது. அது நம்ம சாதாரணமாக கிராமத்தில் சொல்லுவோம், நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை தம்பி, நீ அமெரிக்காவில் மூளைக்கு அமெரிக்காவில் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் நம்ம வழக்கமாக சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேலண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் H1B விசாவில் வேலைக்கு போயிடுவாங்க. இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஐடி நிறுவனங்கள் சரி, அமெரிக்காவுடைய டெக்கில் இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்தியர்களுடைய கடின உழைப்புமே காரணம் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்தியர்கள் ஒன்றும் அமெரிக்கர்களுடைய வேலையை அவ்வளோ எளிமையாகலாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக கடுமையான உழைப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். நேரங்காலம் பார்க்காம தன்னுடைய அர்ப்பணிப்பை மிகப்பெரிய அளவில் தன்னுடைய டெக் டேலண்ட் மட்டும்தான் அமெரிக்காவில் இந்த விசாவில் போக முடியும். இல்லை அப்படின்னா அமெரிக்க நிறுவனங்கள் ஒன்றும் மூளை இல்லாத நிறுவனங்கள் கிடையாது. இந்தியர்களை அழைச்சி கொண்டு போய் வேலைக்கு வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணிக்கிட்டு இருந்த இந்த டெக் டேலண்ட்ஸை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பு. இந்த அறிவிப்புனால கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா H1B விசா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 85,000 பேருக்கு வழங்குறாங்க. இதில் 70% அதிகமான இந்தியர்கள் இந்த விசாவில் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. இது இந்த அமெரிக்க விசா லாட்ரி முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 60,000 பேர் அமெரிக்காவுக்கு இந்த H1B விசா மூலியமாக அமெரிக்காவுக்கு செல்கிறாங்க. இதில் எங்கெங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய நிறுவனமான மெட்டா, கூகுள் இது போன்ற நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்திய நிறுவனங்களும் அமெரிக்காவோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL, டெக் மஹேந்திரா, காக்னிசன்ட் இது போன்ற ஐடி நிறுவனங்கள்லாம் அமெரிக்காவில் தலைமையகத்தை வச்சு நம்ம இந்தியர்களை H1B விசாவுக்குள்ள அங்கே அழைச்சிட்டு போயிட்டு வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கர்களுக்கும் அவர்கள் நிறையா வேலைகள் கொடுக்குறாங்க. இங்கே சிலிக்கான் வேலியில் பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அமேசான், ஆப்பிள் போன்ற மிகப்பெரிய டெக் நிறுவனங்களும் இதுக்கு இந்த H1B விசாவில் நிறையா மக்கள் நம்ம இந்திய மக்கள் வேலை பார்க்குறாங்க. இந்தியர்கள் வேலை பார்க்குறது மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு அமெரிக்காவுடைய இன்னைக்கு டெக் ஜாம்பவானாக இருக்கிறது காரணமே இந்தியர்களுடைய கடின உழைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உழைப்பினை அமெரிக்காவில் கொடுத்தும் அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு இந்தியர்கள் இந்த அளவுக்கு பாடுபட்டோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியர்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில தான் இருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னா டைம் கொடுக்காம எதுவும் ஒரு 3 மாதங்களுக்கு அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம்னு சொல்லி ஏதாவது ஒரு டேட்டு போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தா கூட ஓரளவுக்கு ஒரு ஒரு ரிலீஃபாக இருந்திருக்கும். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு மறுநாள் 12 மணிலேருந்து அப்படின்னு சொன்னால் இந்த H1B விசாவில் வேலை பார்த்து விடுமுறைக்காக ஃபாரின் ட்ரிப்போ இல்லை இந்தியாவுக்கோ வந்தவர்கள் திருப்பி அமெரிக்காவுக்கு நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதாவது அந்த அமெரிக்க நிறுவனம் கிட்டத்தட்ட $1,00,000 கட்டினா மட்டுமே அவர்களுடைய விசா நிரந்தரமாகுங்கிற அளவுக்கான ஒரு மோசமான சூழ்நிலை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய ஊழியர்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு இமெயில் அனுப்பி நீங்கள் கூடிய விரைவில் அமெரிக்காவுக்குள்ளே நுழைவுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், யாரும் அமெரிக்க நாட்டை விட்டு வெளியே போக வேண்டாங்கிற மாதிரி அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு இருக்கிறதால தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இது மிகவும் ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு நியூஸாக நம்ம பார்க்குறோம். இது காரணம் ஏன்னா அமெரிக்காவில் யாரும் சிங்கிளாக இருக்க மாட்டாங்க, ஃபேமிலியாக அவங்க குழந்தைங்க அங்கே படிக்கும், வீடு வாங்கியிருப்பாங்க, காரு வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க அமெரிக்கா லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறி இருக்கும். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியை இறக்குன மாதிரி இந்த செய்தி இப்போ ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திய ஒரு செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இறக்கியிருக்காப்புல. இது சரி, இது ஒரு 6-7 லட்சம் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு.
நான் வந்து இதை வந்து வேற மாதிரியா இந்த சமயத்தை வந்து நம்ம இந்திய அரசாங்கமும் சரி நம்மளுடைய இந்தியர்களும் நான் வேற மாதிரி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே மிகப்பெரிய ஒரு டேலண்ட். உங்களுக்கு தெரியும், நம்ம ஜாட்ஜிபிடி உருவானப்பே வந்து அதில் வந்து நிறைய இந்தியர்கள் வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு கேள்விப்பட்டோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸ்ரீனிவாசனுடைய கன்சல்டன்சி எல்லாம் வந்து இந்த ஜாட்ஜிபிடி உருவாக்கத்திற்கு வந்து பயன்படுத்திச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுடைய சுந்தர் பிச்சை அவர்கள் கூகுள் குரூப் உருவானத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அறிவிச்சிருக்காரு. அது மாதிரி எண்ணற்ற டெக் நிறுவனங்கள் அமெரிக்காவில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்குன்னா அதற்கு இந்தியர்கள் தான் காரணம். அவர்களுடைய மூளையை வந்து அமெரிக்கா எவ்வளவுதான் சம்பளத்தை கொடுத்தாலும் இந்த டேலண்ட், அந்த டெக் டேலண்டை வந்து அமெரிக்கா பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க அமெரிக்கா நம்பர் 1ல இருக்காங்க. ஸோ இந்த இந்தியர்கள் வந்து மீண்டும் இந்தியாவை நோக்கி வர ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்திய அரசாங்கமும் இந்திய நிறுவனங்களும் இவர்களின் டேலண்டை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி இந்தியாவினுடைய தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம், என்னுடைய ஆசையும் கூட. காரணம் ஏன் அப்படின்னா, அவர்களோட டேலண்டை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டு, அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து சைனாவுக்கு வந்து டீப்சீக் இருக்கோ, அமெரிக்காவுக்கு வந்து சாட்ஜிபிடி இருக்கோ, ஜெமினி இருக்குதோ, அதே போல் இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணணும்னா நாம் இந்த சமயத்தை நமக்கு வந்து சாதகமாக பயன்படுத்தி அமெரிக்காவில் இருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய இந்த இந்தியன் டேலண்ட்ஸை வந்து இந்திய அரசாங்கமும் சரி இந்திய நிறுவனங்களும் சரி பயன்படுத்தி இவர்களுடைய டேலண்டை பயன்படுத்தி இந்தியாவினுடைய தொழில்நுட்ப புரட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நமக்கு இந்தியாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஐ ஒரு ஆப்பை வந்து நாமளும் உருவாக்கணும். நமக்குன்னு வந்து நாம தான் வந்து, அதாவது வேறு ஒரு நாட்டுக்கு பேரில் இருந்தாலும் அதற்கு மூலியாகவும் நரம்பாகவும் செயல்படக்கூடிய இந்தியர்கள் இந்த டேலண்டை வந்து இந்திய அரசாங்கமும் இந்திய நிறுவனங்களும் பயன்படுத்தி அவர்களுக்கு நல்ல முக்கியத்துவத்தை கொடுத்து போதுமான ஊதியத்தை கொடுத்து அவர்களுடைய டேலண்டை நாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அதை வந்து இந்திய அரசாங்கம் கவனிக்கணும். இதிலிருந்து வரக்கூடிய அந்த யங் டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து நாம் வந்து மடைமாற்றி இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவுடைய நம்ம சாஃப்ட்வேர் தொழில்நுட்பத்தையும் நம்மளுடைய ஏஐ டெக்னாலஜியும் அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கான அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவாக நான் கருதுகிறேன். தனிப்பட்ட அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களுக்கு இது வந்து ஒரு பாதிப்பாக இருந்தாலும் ஒரு நாடாக இந்திய நாட்டுக்கு இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து படிக்கையிலே அமெரிக்காவுக்கு போகணுங்கிற கனவே வந்து அவங்க வீட்லேயே வந்து அதை ஊட்டி வளர்த்து அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகணும்னு சொல்லியே வளர்ப்பாங்க. இனி அது மாதிரி தயவு செய்து யாரும் வளர்க்காதீங்க. நாம் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளுடைய டேலண்டை பயன்படுத்தி நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோடு தான் வந்து நம்மளுடைய குழந்தைகள் வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால யாருமே அமெரிக்காவுக்கு போகணும், செட்டில் ஆகணுங்கிற ஒரு மென்டாலிட்டியை மறந்து நாம் நம்மளுடைய இன்னோவேஷனை, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை, நம்மளுடைய டேலண்டை இந்தியாவிலேயே பயன்படுத்தி இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் ஒரு முன்னேற்றத்தையும் இதை வந்து நீங்கள் வந்து காப்பிரைட் பண்ணி இதை ஒரு பேட்டர்ன் எடுத்தீங்கன்னா நீங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு ஐடி ஜாமானா நீங்கள் வந்து இந்தியாவில் வளர முடியும். அதை நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய நிறுவனங்களை உருவாக்கணும். அதற்கு இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் நிதி உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்க போயிட்டு பேங்கில் போயிட்டு கியூவில் நிற்கிற மாதிரியும் ஏகப்பட்ட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற இந்த வேலையெல்லாம் பண்ணாமல் அவங்க வர்றவங்களுக்கு எவ்வளோ பேர் வர்றாங்க என்ன ஏது இப்போ இந்திய அரசாங்கம் இவங்களுக்கு உதவுவதற்கு இவங்களுடைய டேலண்டை பயன்படுத்துவதற்கு ஏற்பாடுகளை பண்ணணும். எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் சேர்ந்து புதிய நிறுவனங்களை வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வந்து இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நிதி உதவியை பண்ணி புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை இந்தியாவில் வந்து உருவாக்கி இந்தியாவுடைய அந்த டெக் இதை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இதில் தெரிவிங்க. ஸோ அதனால் யாரும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இந்தியர்கள் வந்து கவலை அடைய வேண்டாம். உங்களுக்காக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் வந்து இங்கே வந்து காத்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, அமெரிக்காவுக்கு இதனால இம்பேக்டே இல்லை அப்படின்னா மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்குது. அது இப்போக்கி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அமெரிக்கர்களுக்குன்னு இது தெரியாது. இன்னைக்கு ஐடி உலகத்துலையுமே சரி இந்த டெக்கு வேர்ல்டுலையுமே சரி இன்னைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஃபாரின் டேலண்ட்ஸோட கடுமையான உழைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். திடீர்னு ஒவ்வொரு நிறுவனத்திலையும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு மைக்ரோசாஃப்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு 70% டேலண்ட் வந்து வெளியே வராங்க. டெஸ்லாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு 70% டேலண்ட் வெளியே வராங்க அப்படின்னா
அங்கே வந்து அந்த டேலண்ட் பற்றாக்குறை ஏற்படும். அவங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய அந்த போட்டி தன்மை வந்து குறையும். அந்த நிறுவனத்தினுடைய அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து குறையும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மன்னிக்கணும், அமெரிக்கா வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த டெக் சாம்பியன் அப்படிங்கிறத வந்து இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் அவங்க இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அமெரிக்கா வந்து தற்சமயத்துக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடியை வாங்கிட்டு இருக்காங்க. மீண்டும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் மிகப்பெரிய ஒரு அடியை படுபாதாளத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.